ஆண்டின் பொதுக்காலம் 2வது வாரம் செவ்வாய்க்கிழமை. புனித ஆக்னஸ் கன்னி நினைவு. இன்று கொண்டாடப்படும் புனித ஆக்னஸ் தான் இந்த உலகில் வாழ்ந்த குறுகிய காலத்திலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நிச்சயமாக அதிக நேரம் செலவிட்டு அவரால் சிறிய வயதிலேயே, அதாவது 12 வயதிலேயே வேத சாட்சியாக ரோமையில் மரிக்க இயேசு அவரை உருவாக்கி இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தனது கன்னிமைத்தன்மை அச்சுறுத்தலுக்கு உள்ளான போது இயேசுவின் மேல் பிரமாணிக்கமாக இருப்பதையே தேர்ந்தெடுத்தார். இன்றைய காலகட்டத்திற்கு இவர் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த எடுத்துக்காட்டு. கற்பு எங்கும் விலைபேசப்படுகிறது. கற்பு சூறையாடப்படுகிறது. இவர் பரவலாக மதிக்கப்பட்ட ரோமை வேதசாட்சிகளில் ஒருவராக மாறினார். முதலில் இவர் கல்லறையின் மீது ஒரு சிற்றாலயம் எழுப்பப்பட்டது. பிறகு திருத்தலமாக கட்டப்பட்டு இன்று பேராலயமாக ஓங்கி உயர்ந்து நிற்கிறது. இன்று புனித ஆக்னஸ் பேராலயத்தில் 2 ஆட்டுக்குட்டிகள் ஆசிர்வதிக்கப்பட்டு பின்னர் டிராஸ்டெவரேயில் உள்ள புனித செசிலியாவின் பெனடிக்டைன் சகோதரிகளிடம் அவைகள் ஒப்படைக்கப்படுகின்றன. அவர்கள் அதனை புனித வியாழன் வரை பராமரித்து பிறகு அதன் ரோமத்தை கத்தரித்து அந்த கம்பளியில் பாலியம் தயாரித்து அதனை திருத்தந்தை புதிய பேராயர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 29ஆம் தேதி வழங்குவார். புனித அம்புரோஸ் புனித ஆக்னஸை பற்றி இப்படி விளக்குகிறார். இன்று ஒரு கன்னியின் பிறந்த நாள். அவருடைய தூய்மையை பின்பற்றுவோம். இன்று ஒரு வேதசாட்சியின் பிறந்த நாள். நாம் நம்மை தியாகம் செய்வோம். இன்று புனித ஆக்னஸின் விண்ணக பிறந்த நாள். 12 அல்லது 13 வயதிலேயே வேதசாட்சி மரணத்தை தழுவியவர். காயங்களே இல்லாத மாசு மறுவற்ற உடலை கொண்டவர் புனித ஆக்னஸ். தனது பிஞ்சு உடலோடு தனக்கு மரண தண்டனை நிறைவேற்றுபவர்களின் இரத்தக்கரை படிந்த கைகளை பார்த்து அவர் பயப்படவில்லை. கொடுமையான ராணுவ வீரர்களின் வாளுக்கு தன் முழு உடலையும் அர்ப்பணித்தார். மரணத்தை பற்றி அறியாத வயதில் மிகவும் இளமையானவராக இருந்தால், ஆனால் அதனை எதிர்கொள்ள எஃகு இதயம் கொண்டு தயாரானார். தனது விருப்பத்திற்கு எதிராக தீப்பிழம்புகளின் மத்தியில் இழுத்துச் செல்லப்பட்டார். அவரது கழுத்தையும் கரங்களையும் இரும்பு சங்கிலிகளால் கட்டியும் அவருடைய பிஞ்சு கால்களை அவர்களால் பிடிக்க முடியவில்லை. இத்தனை இளமையானவர் கொல்லப்பட கொண்டு செல்கிறார்களே என்று பலர் கண்ணீர் வடித்தனர். ஆனால் புனித ஆக்னஸ் கண்களில் இருந்து ஒரு துளி கண்ணீரும் வரவில்லை. அவர் அமைதியாக நின்றார், இறைவேண்டல் செய்தார், தன் கழுத்தை நீட்டினார். மரண தண்டனையை நிறைவேற்றுபவர்கள் தாங்கள் தான் குற்றவாளிகள் என்பது போல அவர்கள் கண்களில் மரண பயம் தெரிந்தது. வாளை எடுத்து வெட்டுபவனுடைய வலது கரம் நடுங்கியது. சிறுமியின் ஆபத்தான நிலையை பார்த்தபோது அவனது முகம் வெளிரியது. ஆனால் அதே நேரம் புனித ஆக்னஸ் பயந்து ஓடும் அளவுக்கு பயமற்றவராக இருந்தார். இவருடைய இந்த வேதசாட்சி மரணம் ஒரு புது வகையான மரணம். இளமையாக இருந்தாலும் வேதசாட்சி கிரீடம் அணிய போதுமான வயது இருந்தது. போட்டிக்கு தகுதியற்றவர், ஆனால் சிரமமின்றி வெற்றிக்கனியை பறித்தார். தான் இளைஞியாக இல்லாமல் இருந்தாலும் வீரத்தில் வீர்நடை போட்டவர். மணவாட்டி மணவாளனை சந்திக்க எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வாளோ அதே போல கொலைகளத்திற்கு மகிழ்ச்சியுடன் சென்றார் இந்த வீரமங்கை. பூக்களால் அவர் முடிசூடப்படவில்லை, ஆனால் வாழ்க்கையின் புனிதத்தால் முடிசூட்டிக் கொண்டார். பின்னப்பட்ட கூந்தலால் தன்னை அலங்கரிக்கவில்லை, கிறிஸ்துவால் தன்னை அலங்கரித்தார். எனவே நாம் விழா கொண்டாடுகின்ற, நினைவு கூறுகின்ற புனித ஆக்னஸ் ஒரு செம்மறி குட்டி, ஆட்டுக்குட்டி. இவருடைய புனித பண்டத்தை புனித தாமஸ் அக்வைனாஸ்
எப்பொழுதும் அவர் கொண்டு செல்வது வழக்கம். ஏனென்றால் அவருடைய எழுத்துக்களாலும் போதனைகளாலும் அவருடைய அறிவுத்திறனாலும் அவருக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. மாறாக ஆட்டுக்குட்டியை போல இருக்கின்ற ஆக்னஸுக்கு அருகில் முட்டாள் எருதுவை போல நானும் இருந்து இயேசுவை நேசிக்க வேண்டும் என்றே ஆசைப்பட்டார். புனித கிறிஸ்டினா ரோசெட்டி இவ்வாறு சொல்லுகிறார்: ஏழையாக இருக்கிறேன், என்ன தருவேன் நான் கடவுளுக்கு? ஆயனாக ஒருவேளை இருந்திருந்தால் ஆட்டுக்குட்டியை கொடுத்திருப்பேன். ஞானமுள்ளவனாக இருந்திருந்தால் ஞானத்தை அவருக்கு கொடுத்திருப்பேன். இருந்தும் என்னால் என்ன கொடுக்க முடியும்? என் இதயத்தையே கொடுப்பேன். எனவே அன்பிற்குரியவர்களே, நமது இதயம் கடவுள் வாழ வேண்டிய இடம். அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தில் பல தேவையில்லாத பொருட்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பண்புகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அவைகளையெல்லாம் காலி செய்து இதயத்தை இயேசுவுக்கு ஒப்படைப்போம். புனித ஆக்னஸின் வழியாக நாம் அந்த வரத்தை கேட்போம். கற்பிற்கு உதாரணமாக இன்றைக்கும் வாழ முடியும் என்று சம்மதமேற்போம். ஆமீன்.